மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மைக்குரிய காரணங்கள். வெளியூர் அன்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இன்று நாங்கள் இந்த காரணங்களிலே முதலை மிக முக்கியமான இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரிய மிக முக்கியமான ஒரு காரணமாகிய இருதயம், இரத்தம், நாடி நாளங்கள் அல்லது அதாவது இந்த நாடி நாடங்களில் இருக்கின்ற அந்த நரம்பு பின்னல் வலையமைப்பு, இவற்றினாலே இவற்றிலே ஏற்படுகின்ற பிரச்சனை காரணமாக ஒரு ஆணினுடைய ஆண்குறி எவ்வாறு விரைப்படையாமல் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். முதலிலே பார்க்கின்ற போது அவர்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட நோய், இதை நாங்கள் வெஸ்கிலோஜெனிக் காசஸ் என்று சொல்லுவோம். அதாவது இருதயம், இரத்தம், நாடி நாளங்கள், வேலை பின்னல் சம்பந்தப்பட்ட காரணங்கள். அதில் முக்கியமாக இருக்கின்ற ஒரு விடயம் என்ன, இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் என்று சொல்லுவோம். இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள். முதலாவதாக என்ன, பிரஷர், ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் குருதி அமுக்கம். எனவே பல பேர் என்னுடன் தொடர்பு கொண்ட பிற்பாடு பல நோய்களை சொல்லுவார்கள். இவை எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்று கேட்டால் சொல்லுவார்கள், என்னுடைய சுகரை நான் 3 மாதத்துக்கு முதல் தான் செக் பண்ணினேன், என்னுடைய ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எனக்கு தெரியாது, அதாவது சாப்பிடாமல் எடுக்கின்ற சீனியினுடைய அளவு. அதே நேரத்தில் இந்த 3 மாதத்துக்குரிய பார்க்கின்ற சீனியினுடைய அளவு நாங்கள் அதை சொல்லுவோம் HbA1c என்று சொல்லுவோம். இது எவ்வளவு என்று கேட்டால் அது கூட தெரியாது. இவ்வாறு இருக்கின்ற போது இந்த பிரச்சனை, ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். இதை முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குருதி அமுக்கத்தை, நீங்கள் பிளட் பிரஷரை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும். சாதாரணமாக ஒரு வளர்ந்தவருக்கு 140 கீழ் 89 இருக்கலாம். அது 140க்கு மேலே இருக்கின்ற குருதி சுருக்கம் அடைகின்ற சிஸ்டாலிக் பிளட் பிரஷர் 140, கீழே இருக்கின்ற இருதயம் தளர்வடைகின்ற பிரஷர் டயஸ்டாலிக் பிளட் பிரஷர் அது 89. எனவே 140க்கு மேலையும் கீழே இருக்கிற பிரஷர் 89க்கு மேலையும் செல்லுமாக இருந்தால் உங்களுக்கு அங்கு குருதி அமுக்கம், பிளட் பிரஷர், உயர் குருதி அமுக்கம் இருக்கின்றது. எனவே நீங்கள் அதை கட்டாயமாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப வைத்தியரை கண்டு அவர் மூலமாக நீங்கள் மருந்துகளை எடுப்பீர்களாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் அல்ல. பல பேர் கேட்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இந்த நோய்க்கு, அதாவது இந்த நோய் அல்ல, இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரிய பாவிக்கிற மருந்துகள் இந்த உயர் குருதி அமுக்கத்துக்கு பாவிக்கின்ற மருந்துகளுடன் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது என்னுடைய குருதி அமுக்கத்தை, பிளட் பிரஷரை கூட்டுமான்னு கேட்கிறார்கள். இது முற்றிலும் பிழையானது. ஒருபோதுமே நாங்கள் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கின்ற மருந்துகள் எல்லாம் குருதி அமுக்கத்தை, பிளட் பிரஷரை குறைக்குமே தவிர ஒருபோதுமே கூட்டாது. கவனித்துக் கொள்ளுங்கள். என்றபடியினாலே நான் சொன்னேன், பல காரணங்களை வைத்துக்கொண்டு யோசிச்சுக்கொண்டு இருக்காதீர்கள். 5 வருஷம், 10 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம், ஒவ்வொரு நாளும் எனக்கு 50 தொலைபேசி அழைப்புதல்கள் உள்ளூரில் இருந்தும் வெளியூரில் இருந்தும் வருகிறது. எல்லாரும் பல பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள். முக்கியமாக உங்களுடைய பிளட் பிரஷரை வளர்ந்தவர்கள் 140 கீழ் 89 நீங்கள் பேண வேண்டும், நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும். முக்கியமானது, அது மிகவும் முக்கியம். கொடுக்கின்ற மருந்துகள் ஒருபோதுமே உங்களுடைய குருதி அமுக்கத்தை கூட்டாது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். 2வதாக பிரச்சனை என்ன, கொரோனரி ஆர்டரி டிசீஸ். உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனரி ஆர்டரி என்றால் எங்களுடைய இருதயத்துக்கு இரத்தத்தை கொடுக்கின்ற நாடி நாளங்களை நாங்கள் சொல்லுவோம் முடியுறு நாடி, முடியுறு நாளம், கொரோனரி ஆர்டரி, கொரோனரி வே.
இதிலே ஏதாவது பிரச்சனை ஏற்படுமாக இருந்தாலும் அந்த பிரச்சனையானது எங்களுடைய இந்த ஆண்குறியிலும் ஏற்பட போகிறது. எனவே அதன் காரணமாக இந்த இருதயத்தில் இருக்கின்ற முடியுறு நாடி நாளங்களில் இருக்கின்ற பிரச்சனை அதே மாதிரியான பிரச்சனை ஆண்குறியிலும் ஏற்படும். எனவே முக்கியமாக இதில் ஒன்று கவனிக்க வேண்டும். இந்த முடியுறு நாடிகளிலே நாளங்களிலே ஏற்படுற பிரச்சனைக்கு முதலாக எங்களுக்கு அறிகுறியாக ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படுகிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். பல நோயாளிகளை கவனித்திருக்கின்றேன். வந்து சொல்லுவார்கள், எனக்கு ஆண்குறி விரைப்படைய முடியாமல் இருக்கின்றது ஒன்று சொல்லுவார்கள். சொல்லி 2 கிழமைக்குள்ளே அவர்களுக்கு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதை நான் கண்டிருக்கின்றேன். ஒரு வைத்தியனுடைய மிக நெருங்கிய வைத்திய நண்பர் உட்பட. எனவே இந்த எங்களுக்கு நெஞ்சிலே, இந்த இருதயத்திலே எங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அல்லது மாரடைப்பு ஏற்படுவதற்கு முதலாக எங்களுக்கு ஒரு முதல் அறிகுறியாக எனவே இந்த ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத நிலைமை ஏற்படும். அவ்வாறு ஏற்படுகின்ற போது உடனடியாகவே நீங்கள் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் எக்கோ செய்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இரத்தத்தில் இருக்கின்ற லிபிட் ப்ரொஃபைல் என்று சொல்லுவோம், கொழுப்புகளினுடைய கொழுப்பு அமிலம், முக்கூட்டு கொழுப்பு அமிலம், கொலஸ்ட்ரால் போன்றவற்றை முற்றிலுமாக சோதித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு பிளட் சுகர், சீனி இருக்கின்றதா அல்லது நீரிழிவு நோய் இருக்கின்றதா என்பதையும் நீங்கள் கட்டாயமாக சோதித்து பார்க்க வேண்டும். இதை கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த கொரோனரி வாஸ்குலர் டிசீஸ் ஏற்படுவதற்கு முதலேயே உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது? இந்த ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மை ஏற்படும். எனவே மனைவியுடன் உங்களால் ஒழுங்காக இருக்க முடியவில்லை, ஆண்குறி விரைப்படையவில்லை என்றால் உங்களுக்கு தெரியணும் என்னுடைய இருதயமும் பாதிக்கப்படுவது. ஏனெனில் எவ்வாறு அந்த ஆண்குறியிலே இருக்கின்ற இந்த நாடிகள் பாதிக்கப்படுகிறதோ, நாடிகள் விரிவடைய முடியாத தன்மை இருக்கின்றதோ, அதே பிரச்சனை தான் உங்களுடைய இருதயத்திலே இருக்கின்ற இந்த முடியுறு நாடிகளிலே, கொரோனரி ஆர்டரியிலே ஏற்பட போகிறது. எனவே இங்க பிரச்சனை வந்தோன்னு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த முறை என்ன? உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட போகிறது. எனவே தயவு செய்து இதை இப்போதே உங்களுடைய மூளையினுள்ளே புகுத்திக் கொள்ளுங்கள். எவ்வாறு இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை வேறு ஒரு மிகப்பெரிய ஒரு நோய்க்கு ஒரு முன் அறிகுறியாக இருக்கலாம். எனவே இதையும் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இந்த நோயாளிகள் எல்லாம் ஒழுங்காக அவற்றுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளை குடிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒருபோதுமே நாங்கள் கொடுக்கின்ற மருந்துகள் ஒன்றும் குருதி அமுக்கத்தை அல்லது பிளட் பிரஷரை கூட்டாது அல்லது முடியுறு நாடிகளில் ஏற்படுகிற இந்த கொரோனரி வாஸ்குலர் டிசீஸ் என்ற பிரச்சனையையும் கூட்டாது என்பதை அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்வு, பாலியல் வாழ்வு, செக்ஸ் லைஃப் ஒழுங்காக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை விரும்புகிறோம். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் இந்த மணி சைனை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். டிக்டாக்லே கட்டாயமாக ஃபாலோ அப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையவும், இனிய தாம்பத்திய உறவு உங்களுக்கு நீடிக்கவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.